இப்போ இதில் நம்ம வந்து ட்ரேட் செட்டப் இதுலேயே நம்ம பண்ணிக்கிருக்கோம். இதில் இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு சாட்டர்டேங்கிறதுனால நமக்கு கோல்டு யூஎஸ் டாலர் மார்க்கெட் லீவ். ஸோ அதனால் நம்ம பிடிசி யூஎஸ்டி எடுத்துக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் என்ன இது இருக்குது, நியூஸ் எதாவது இருக்குதா, நியூஸ் ரேஸ்லேயும் நமக்கு வந்து ட்ரேடு மார்க்கெட் மூவ் ஆகுறதுனால 19 ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நியூஸ் பார்ப்போம். ஸோ அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பண்ணுறது என்றைக்குமே நமக்கு சேஃப். ஸோ 19 எந்த நியூஸுமே இல்லை, 20 மார்க்கெட் லீவுங்கிறதுனால எந்த நியூஸுமே இல்லை. ஸோ தாராளமாக நமக்கு அதை பற்றி நியூஸை பற்றி யோசிக்காமல் மண்டே வந்து நம்ம நியூஸ் பார்த்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரேடு இந்த மாதிரி நமக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஏ யூஎஸ்டி லீவ். இப்போ நமக்கு விடிசி யூஎஸ்டி வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா அந்த நம்ம வந்து போட்டிருக்க மூவிங் ஆவரேஜ் 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது ஒரு இண்டிகேட்டர். இது வந்து நமக்கு வந்து மார்க்கெட் என்ன நிலைமையில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது பை ஆகுது செல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து மார்க்கெட்டு செல் ட்ரெண்டு பார்த்து போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னா பை ட்ரெண்டு, இந்த க்ரீன் வந்து கீழே இருந்து மேலே போகுது பை ட்ரெண்டு, ரெட் வந்து கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு செல் ட்ரெண்டு. இப்போ ரெட் வந்து கீழே இருக்குது, க்ரீன் வந்து மேலே இருக்குது. இப்போ அது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆக போகுது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ வந்து ரெட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து அது வந்து செல் ட்ரெண்டை பார்த்து போக ஆரம்பிக்குது.